ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போன வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. அன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து 2 தோசை வந்து ஊற்றி வச்சுருக்கேன். கூடவே தக்காளி சட்னி. தக்காளி சட்னி தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை வந்து மாடியில் நிறையவே நிற்கிது. போய் பறிக்கிறதுக்கு மடித்து வெறும் கடுகு போட்டு தாளித்து வச்சாச்சு. நிறைய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையே கிடைக்காது, விலை கொடுத்து தான் வாங்குவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வந்து நிற்கும். ஃப்ரீயாகவே கருவேப்பிலை நிறைய கிடைக்கும். நான் வந்து மாடியில் போய் பறிக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அன்னைக்கு பார்த்திங்கன்னா கீழே எதுவுமே இல்லை, அதனால் மாடியில் போய் பறிக்கிறதுக்கு மடித்து தாளிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து வச்சுருக்கேன். முந்தின நாள் உள்ள மீன் குழம்பு தான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஹஸ்பண்டுக்கு வந்து வேணும், அதனால். அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் கழுவி வச்சுருக்கேன், சோறு வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பாத்திரம் வந்து சிங்கில் கிடக்குது, எல்லாரையும் அனுப்பி விட்டதுக்கப்புறம் கழுவணும். பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு ஏதாவது தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம்னு சொல்லி நான் வந்து கிண்டி முட்டை அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல்னு வச்சு சமாளிச்சிருவேன். ஆனால் ஹஸ்பண்டுக்கு அது எதுவுமே பிடிக்காது. ஏதாவது குழம்பு மாதிரி பண்ணால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிறப்போ அடுத்த நாளைக்காக எடுத்து வச்சுருவேன் அவங்களுக்காக. அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த வந்து மாதுளம் பழத்தை வந்து உரிச்சு கொடுத்துட்டேன். இது வந்து ரொம்ப பொடி பொடியாக இருந்து ரொம்ப நேரம் ஆச்சுது இதை வந்து உரிக்கிறதுக்கே. எனக்கு வந்து நீங்கள் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்காக தேங்க்ஸ்.